இன்னைக்கு என்ன விஷயம் நம்ம பாக்குறோம்னா ஒரு ஈவினிங் கேன் தான் பாக்குறோம். அந்த ஈவினிங் கேன்ல என்ன விஷயம்னா நிறைய பேர் சொன்னாங்க இந்த கார்பரேட்டர் போட்டா மைலேஜ் வராது, வண்டி அடைக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இந்த வண்டியே பாத்தீங்கன்னா ஒரு மெக்கானிக் தான் நம்மள மின்ட்ல இருந்து நம்மளை தேடி வந்தாரு. அவர் சொல்றதே நீங்களே கேளுங்க என்ன சொல்றாரு, அப்பனா நீங்க நம்புவீங்கல்ல? இல்லைங்க, இந்த வண்டி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நான் மாட்டி செக் பண்ணும்போது வண்டி ஸ்டார்டிங் கரெக்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் போக போக தான் வண்டியில் வந்து ஃபால்ட் கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சது. நான் எல்லாமே ஹெட்டு, ரைடு வால்வு எல்லாமே செக் பண்ணி ஏர்ஃபில்லேருந்து எல்லாமே மாற்றிட்டேன். ப்ளக் முதல் கொண்டு எல்லாமே மாற்றியாச்சு. ஆனால் அப்பவும் எனக்கு அந்த கம்ப்ளைண்ட் இருந்தது. பட் ஆனால் வந்து ஆர்கே வந்து சொன்ன இந்த மாதிரி வந்து எனக்கு இதுமாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு. அவர் வந்து கார்பரேட்டர் டியூனிங்கில் வந்து கரெக்டாக பாயிண்ட் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும்னாரு. இப்போ நான் டெஸ்டிங்கான போட்டு செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு 60 கிலோமீட்டர் சாலிடாக வருது 100 ml பெட்ரோலுக்கு. இது வரலாம் பக்கா. ஆனால் ஓட்டி பார்த்தாலும் நல்லா இருக்கு, கார்பரேட்டர் பர்ஃபெக்டாக இருக்கு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு மின்ட் சைடில் எதனா கஸ்டமர் அதிகமாக கார்பரேட்டர் எதனா கம்ப்ளைண்ட் வச்சுன்னா கூட அண்ணனை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. அவர் அட்ரஸ் சொல்லுவார். உங்களுக்கு எது இருந்தாலும் அண்ணன் ஹெல்ப் பண்ணுவார். உங்கள் அட்ரஸ் அப்படியே சொல்லுங்க. அப்படியே சொல்லுங்கள், உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள். ஓகேங்களா, அவர் சொன்னதே நீங்கள் பார்த்தீங்களா. இப்போ வந்து இது டெஸ்டிங் அண்ட் போட்டு தான் நம்ம செக் பண்ணி இந்த வண்டியை டாப்பராக செக் பண்ணோம். சேல்டாக 60 வருதுன்னு நான் சொன்ன நம்ப மாட்டீங்க. இப்போ மெக்கானிக்கே சொல்கிறாரு பார்த்தீங்களா, இவர் தான் நம்ம மெக்கானிக்கு. அவரும் கடை வச்சு அவரும் ஒரு ஓனரு. அவரும் வந்து நம்மக்கிட்ட டூன் பண்ணி செக் பண்ணி எல்லாம் கையில் கொடுக்கும்போது இப்போ அவர் எவ்வளோ கரெக்டாக சொல்கிறாரு. இதுக்கப்புறம் நம்புறீங்களா இல்லையான்னு பார்ப்போம்.